ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து காரைக்குடி சைடு செய்கிற மெத்தடில் நான் செய்கிறேன். இப்போது முதல்ல வந்து நம்ம அதுக்கு கத்திரிக்காயை வந்து முழுசாக கட் பண்ணி உள்ளே வந்து முழுசாக இருக்க கத்திரிக்காயை லேசாக அங்கங்கே கீறிட்டு உள்ளே பூச்சி இல்லையான்னு பார்த்துட்டு அதை ரெடி பண்ணி வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் ஒரு பேனை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் வந்து கடலெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கடுகு, உளுந்தம் பருப்பு, சீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்குவோம். கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கத்திரிக்காய் வந்து லேஸாக கீறிட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இதில் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். கத்திரிக்காயை முழுசாகவே போட்டுடலாம். அப்புறம் அந்த கத்திரிக்காயை ஆட் பண்ணி அதை கொஞ்சம் நேரம் நல்லா கொஞ்சம் கலர் மாற வர வதக்கிக்கலாம். அப்புறம் வந்து ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்குவோம். அப்புறம் ஒரு 7-8 பூண்டு பல் எடுத்துக்குவோம். அது எல்லாத்தையுமே இந்த கத்திரிக்காயோட சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிடலாம். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காய் 2 கிட்டிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம பூண்டு வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்குவோம். அப்புறம் நம்ம வந்து தேவையான அளவு உப்பு புளி ஊற வச்சுக்கலாம். நான் வந்து புளி வந்து நல்லா ஒரு தக்காளி சைஸ்க்கு கொஞ்சம் பெருசாகவே புளி நிறையாவே எடுத்து ஊற வச்சுக்கிறேன். அப்போ தான் குழம்பு நல்லா திக்காக இருக்கும். அதனால் புளி கொஞ்சம் நல்லா ஊற வச்சிட்டோன்னா குழம்பு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கெட்டியாக வைக்கிறோமோ அவ்வளோக்கு நல்லாயிருக்கும். உப்பும் போட்டாச்சு. இந்த உப்பு புளி ஊறட்டும். இப்போ இந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் தக்காளி ஒரு 2 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளியும் கொஞ்சம் நேரம் நல்லாவே வதக்கிடுவோம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த உப்பு புளியையும் நல்லா கரைச்சி திக்காக இதில் ஊற்றிட்டு நம்ம தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த சாம்பார் தூள் மிளகாத்தூள் இருக்குல்ல, மல்லி எல்லாமே கலந்து அரைச்சது அதுவும் போட்டுட்டு அதோட கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் போடுறேன். தனி மிளகாத்தூள் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைனா வேண்டாம். மிளகாத்தூளும் நம்ம வந்து இது திக்காக குழம்பு வேணும்னா நல்லா புளியும் திக்காக ஊற்றிட்டு மிளகாத்தூளும் நல்லா போட்டோன்னா நல்லா குழம்பு வந்து நல்லா கெட்டியாக நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லாவே வதங்கிருச்சு. இதில் நம்ம இப்போ உப்பு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கிறத இதில் எடுத்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நம்ம மிளகாத்தூளும் ஆட் பண்ணி நல்லாவே சிம்மில் வச்சு இதை கொதிக்க விட்டுடலாம். இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொதிக்க விட்டுலாம். இப்போ சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து நம்ம வந்து தனி மிளகாத்தூளும் இருந்தால் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா நல்லா தான் இருக்கும். நல்லாவே கொதிக்கட்டும். கத்திரிக்காயில் நல்லா இந்த உப்பு புளிப்பு எல்லாமே சாரட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. சிம்மில் வச்சு நம்ம அப்பப்போ கிளறி விட்டோன்னா போதும். நம்ம இரும்பு இதில் செய்யும்போது சீக்கிரமே எதுவுமே வெந்துடும். நம்ம சிம்மில் வச்சாலே போதும். இன்னொன்று அந்த ஹீட் அப்படியே தக்க வச்சுக்கும் இரும்பு. அதனால் இது வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதில் செய்யும்போது. அடுத்து இதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வேணுன்னா கொஞ்சம் போல் வெல்லம் மட்டும் போட்டுக்கலாம். வெல்லம் தூளாக போட்டுக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி கிளறி விட்டுட்டு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். இப்போ குழம்பு நல்லா கெட்டியாக நல்லா இதுவாகிடுச்சு. இப்போ இந்த குழம்பை வந்து நம்ம இறக்கி வச்சுருவோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.